பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்திலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் இனி கவனமாய் நீங்கள் நடந்து போக வேண்டிய ஒரு காலகட்டம். நல்ல சபைக்கு போய் இனி உள்ள சத்தியத்தை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டிய காலகட்டம். ஆடலும் பாடலுக்கும் இடங்கூடாதபடி சத்தியத்தை கைகொண்டு அந்த கைகொள்ள சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் நீ விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். இந்த உலகத்தில் நீ ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, நீ ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அநேக பேரண்ட்ஸுகள் ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க. தங்களுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் வைத்து போற ஆஸ்தியினால அநேக பேரண்ட்ஸுகள் தன் பிள்ளைகளுக்கு நரகாக்கினை உண்டாக்கி போறாங்க. அநேக பேரண்ட்ஸுகள் பார்க்கும்போது சொல்றது, அவங்கள் கஷ்டப்பட்டு திரளான ஆஸ்தியை சேர்த்த பின்பு பிள்ளைகள் ஒரு விஷாலமான வாழ்க்கையிலே வாழ்ந்து தங்களுடைய கால்களை மேலே போடுகிறதும் தங்களுடைய சிந்தனைகள் முழுவதும் இருமார்ப்பாய் போற காலத்தை பார்க்க முடியும். அந்த இருமார்ப்பாய் போவதற்கு காரணம் அளவில்லாத பணம், அளவில்லாத ஆஸ்தி, வசனமில்லாத பிள்ளைகள் எல்லாம் இருமார்ப்படைந்திருக்கிறதை பார்க்க முடியும். இது அதிகமாய் பொருளாசை நிறைந்த வீடுகளிலே அதிகமான பிள்ளைகள் இருக்கிறாங்க. வேதம் சொல்றது, பொருளாசைக்காரன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6:10 சொல்லப்படுகிறது. பொருளாசைக்காரன் பரலோக ராஜ்யம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எப்போதுமே ஒரு மனுஷன் தேவனுடைய ஆஸ்தி, தேவனுடைய சொத்தை, தேவன் இந்த பூமியை அவருக்கென்று பூமியும் வானத்தையும் அவருக்காகவே உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதிலிருந்து அவருடைய தயவுள்ள கரத்தை நீட்டி அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்திருக்க அந்த பூமியை. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணுமோ அதை பகிர்ந்து கொடுத்திருக்கா. இதிலே சில பொருளாசைக்காரர்கள் விழுந்து கிடக்கிறதை பார்க்க முடியும். ஒரு ராஜ்யம் அதிகமான பொருளாசையில டெவலப் ஆச்சுன்னு சொன்னா அவங்க இயேசுவோடு வாழ முடியாது. ஒரு நாடு, ஒரு ஸ்டேட் பொருளாசையினாலே அதிகரித்தால் அவர்கள் இயேசுக்குள்ளே வாழ முடியாது. பொருளாசையினாலே பொருள் சேர்க்கிறதிலே கவனமாக இருந்து தேவனை மறந்து அவங்க தங்களுக்கு தேவையான தெய்வங்களை உண்டாக்கி கொள்வார்கள். அந்த பொருளாசைக்காரனுக்கு தேவனை தேடுவ சமயம் கிடையாது. அவன் எப்போதும் இந்த நிலத்தை வாங்கணும், அந்த நிலத்தை வாங்கணும், அதை சேர்க்க வேண்டும், இதிலிருந்து லாபத்தை எடுக்க வேண்டும். இப்படி அந்த பொருளாசைக்காரர்கள் சிந்திக்கிறார்களே தவிர பொருளாசைக்காரன் ஒருபோதுமே பரலோகத்துக்கு போவதற்குள்ள ஒரு வழியை அவன் கண்டுபிடிப்பதில்லை. நீங்கள் பொருளாசைக்காரர்களாக இருந்தால் நீங்கள் மிகவும் கவனிக்க வேண்டும். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் மந்திலி உனக்கு வருகிறதை பேலன்ஸான பணத்தை எடுத்து என்னென்ன பிரகாரமாய் செய்தால் உனக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் இருக்கும். மீண்டும் மீண்டும் சேர்த்து மீண்டும் மீண்டும் இடத்தை சேர்த்து அளவில்லாத நீ ஒரு பெரிய பணக்காரனாய் இருக்குன்னு சொன்ன ஒருபோதுமே வானத்தை தொட்டவர் இல்லை. நீ பொருளாசையினால நீ சந்தோஷப்படவும் முடியாது. ஆனபடி பொருளாசை எல்லா தீங்குக்கும், பணம் தீங்கா இருக்கிறது வேறா இருக்கிறது போல பொருளாசையும் எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. இன்றைக்கு பொருளாசையினாலே அதிகமான சபைகள் பொருளாசையினாலே நிரம்பி இருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு அலௌன்ஸ் பண்ணா போதும் பொருளாசைக்காரர்களுக்கு திரளான வட்டியும் பணமும் கொண்டு விசுவாசிகள் கொடுக்கிறதையும் பார்க்க முடியும். நான் சொல்லுகிறேன், நன்கொடை வாங்கி போகாதே. இந்த உலகத்திலே நன்கொடை வாங்கி புசித்து குடித்து ஏதோ ஒன்று கட்டி முடித்து விட்டு அழிந்து போகாதே. அதற்காக உங்களை என்னை அழைக்கவில்லை. இது திருப்பி அவர் எடுத்துடுவார். அந்த பூமி அவருடையது. இயேசு வரும்போது அவர் திருப்பி எடுத்துடுவார். பரிசுத்தவான்களுக்கு வீதம் வைத்து கொடுத்துடுவார். உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. பரிசுத்தவான்களுக்காக எத்தனை மாடிகள் கட்டினாலும், எப்படி குபேரனா இருந்தாலும், அரபி ராஜ்யமா இருக்கலாம், ஐரோப்பிய ராஜ்யமா இருக்கலாம், இன்னும் பாத்தீங்க சொன்னா இந்திய ராஜ்யமா இருக்கலாம், ஏசியா எதுவா இருந்தாலும் அந்த நாட்டிலே கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு பொருள் சேர்க்காமல் கத்தருக்கென்று வாழுகிற பரிசுத்தவான்களுக்காக அந்த பூமியை வைத்திருக்கா. நீங்கள் எதை கட்டினாலும் அதை எடுத்து பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க இயேசுக்கு சீக்கிரம் வரப்போறார். இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய செய்தால் அந்த நாளில் பிழைக்கலாம். சபைக்கு போறவர்களும் வருகிறவர்களுமா இருக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், பொருளாசை
அதிகமா இருந்தால் ஆபத்து. சில ஊழியக்காரர்கள் இருக்காங்க, தாங்கள் தான் வாழ வேண்டும் என்று சொல்லி பல அடவுகளை காட்டி ஜனத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. உங்க கையில் இருக்கின்ற ஆடுகள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் காண்பிக்கின்ற மந்திர வித்தை ஒன்றும் அந்த பரலோக ராஜ்யம் கொண்டு போகாது என்று ஆவியானவர் சொல்ல. ஆனபடி பொருளாசை உள்ளவன் ஏதோ உன் காணிக்கை கொடுத்தேன் பரலோத்து போகலாம், இல்லைன்னா பாப்புல ஒரு ஊழியக்காரன்கிட்ட நான் போய் நான் வாழ்றேன், போக முடியாது. வசனத்தின்படி நீ வாழ கர்த்தர் சொல்லுங்க. வசனத்தை பிடித்து வாழ சொல்லு. நீ கைவிடப்பட போறாய், கைவிடப்படக்கூடாது என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தை பேசிக் கொண்டிருக்க. இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ்ல வருகின்ற எல்லாம் ஆவிக்குரிய சுவிசேஷத்தை கேட்டு உங்களுக்கு பிரியமா இருந்தால் மனம் திரும்பிக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் உங்க இஷ்டம். ஏன் நான் இரத்த பழிக்கு நிற்க கூடாது, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி நான் இப்போதை கிறிஸ்துவின் மரணத்தை தரித்து நடக்க ஆரம்பித்திருக்கிறேன். நீங்களும் அதுக்குள்ளே வர வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லு. கிறிஸ்துவின் பாடுகள் உங்களுக்குள்ளே பெருகத்தான் கர்த்தர் சொல்லுங்க. ஆனபடிதான் பொருளாசை, ஆகாப்புக்கு ஒரு பொருளாசை உண்டாச்சு. என்ன பொருளாசை சொன்னா, வீட்டு பக்கமாக ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. திராட்சை தோட்டம் இருக்கிறதுனால அதை கீரை கொல்லையாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு மனதில் திரளான ஆசை. ஆனபடி ஆகாப் நாபேத்தை அழைத்து அவன் கேட்கிறான், இந்த தோட்டத்தை எனக்கு கொடு, இந்த தோட்டத்தை எனக்கு கொடு, எதுக்கு? நான் விலைக்கிரயமாய் பணத்தை கொடுக்கிறேன், இல்லாவிட்டால் வேற இடத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த தோட்டம், திராட்சை தோட்டத்தை நான் கீரை கொலையாய் மாற்ற ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அந்த ஆகாப் ராஜா நாபேத்தை பார்த்து பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், இது பாரம்பரிய சொத்து, என் பாட்டா தாத்தா பாட்டி என் அப்பா சொத்து, இதை அப்படி செய்யலாகாது, அது அப்படி கொடுக்கலாகாது. ஆனபடி ராஜா இதை கேட்கக்கூடாது என்று சொல்லி ஒரு மறுமொழியை சொல்லுவதை பார்க்க முடியும். கவர்மெண்ட் கேட்டா கொடுத்துத்தான் ஆகணும், ராஜா கேட்ட கொடுத்துத்தான் ஆகணும். ஆனா மனசாட்சிப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னா ராஜா அதை விட்டு விட வேண்டும். சரியப்பா, நீ நல்லா வச்சுக்க, பரவாயில்லை என்று சொல்லி அதை மன்னித்துக் கொள்ள வேண்டிய மனுஷன் இவர். அந்த தோட்டம் தன் கையிலே கிடைக்காதனால என்ன செய்கிறா, குப்புற கவர்ந்து வேதனையோட படுக்கிறார். இயேசபேல் வருகிறாள், இஸ்ரவேல் அழிக்க பிறந்த சந்ததி வருகிறாள். வந்து, ஏன் நீங்கள் இப்படி குப்புற படுக்கிறீங்க, எதுக்கு நீங்க வேதனைப்படணும், என்ன காரியம் என்று கேட்டா, நாபேத் சொல்லிவிட்ட காரியங்களை எல்லாம் ஆகாப் தன் மனைவியோட சொல்லுகிறார். சொன்ன உடனே இந்த பொருளாசைக்காரி, இந்த விக்கிரகாராதனைக்காரி, இவன் பொருளாசைக்காரி என்ன தந்திரம் பண்றாங்க, அவ சொல்ல பரவாயில்ல, அது நம்ம கையில வந்தாச்சு என்று சொன்ன உடனே ரெண்டு சாட்சிகளை ஏற்படுத்துகிறார். பேலியாளன் மக்களை ஏற்படுத்தி இந்த ராணி இயேசுவில் ரெண்டு சாட்சிகளை ஏற்படுத்துகிறார். அவர்கள் போய் இந்த மனுஷன், இந்த நாபாத் வந்து ராஜாவையும் தேவனையும் தூஷித்தான் என்று சொல்லி அதுக்கு நேராய் விரோதமாய் அவனை நிறுத்தி அந்த சாட்சிகள் பலப்படுத்தி என்ன செய்யறாங்க, அவனை பழைய பாடு முறையும்படி, மோசேயுடைய கற்பனையின்படி கர்த்தரை தூஷிக்க அவனுக்கு கல்லறைந்து கொள்ள வேண்டும் என்றுள்ள தண்டனையை அந்த நீதிமானாய் நல்ல மனுஷனுக்கு நிறைவேற்றி கல்லால் அடித்து கொலை செய்வதை பார்க்க முடியும். கல்லால் அடித்து கொலை செய்து அவனுடைய சொத்தை இவர்கள் எடுத்துக் கொள்வதை பார்க்க முடியும். ஆம் தேவனுடைய பிள்ளையை, என்னுடைய சொத்துக்காக, பெண்ணுக்காக, பணத்துக்காக, பொண்ணுக்காக, உலகத்திலே நல்லாய் வாழ்வதற்கு நீ எதெல்லாமோ செய்தாலும் தேவராஜ்யம் உன்னை கண்டு கொண்டிருக்கிறது. நீ திங்க் பண்ணி இருதயத்திலே இருக்கிறதெல்லாம் தேவராஜ்யம் கண்டு கொண்டிருக்கிறது. நீ பூமியிலே எது வேணுமானாலும் செய்யலாம், பூமியிலே எது வேணுமானாலும் செய்யலாம். நான் நன்மை செய்கிறதையும் கர்த்தர் பார்க்கிறார், தீமை செய்கிறதையும் பார்க்கிறார். அவருடைய இருதயத்திலே எல்லா நினைவுகளும் ஒட்டி இருக்கிறது. மனுஷகுமாரன் சீக்கிரமாய் வரும்போது எல்லாம் வெளியரங்கமாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுது. அவன் கொலை செய்யப்பட்டான். கர்த்தர் வந்து எலியா என்று சொல்ல தீர்க்கதரிசியை ஆகாபுக்கு முன்பாய் அனுப்புவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த
மனுஷன் வந்து அந்த நாபத்துடைய நிலத்திலே அந்த மனுஷனை கல்லறைந்து கொன்றும் போது நாய்கள் வந்து இரத்தத்தை நக்கினது போல, ஆகவே உன் இரத்தத்தையும் நாய்கள் நக்கும், உன் இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன சாபத்தை கூறி போனார். கர்த்தர் சொன்ன சாபத்தை கூறி போனார். பொருளாசைக்காரன் கொலை செய்து எடுத்துக்கொண்டவனை பார்த்து உன் இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று சொன்னது போல, யுத்தத்துக்கு போன இடத்துல ஒரு அம்பு நினைத்திருக்காத நேரத்திலே இந்த கவசம் நெஞ்சின் இந்த கவசம் மார்பின் கவசம் போட்டு வந்தாலும் அந்த கவசத்தை ஒட்டி வந்து பாய்ந்து ஆக மடிந்து அந்த தண்ணி அந்த மடிந்து அவன் அந்த ரத்தம் சிந்தி அந்த சாபத்தின் முகாந்திரம் மரித்து போனான். அவனுடைய அந்த மார்க்கவசத்தை கழுவி சுத்திகரித்து பின்பு அந்த இரத்தத்தை நாய்கள் வந்து நக்கினது. பிராப்பசி மாறாது, அதை கர்த்தர் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனப்படி பொருளாசைனாலே நீ ஒருபோதும் நிம்மதி அடைய முடியாது. பொருளாசை பணம் சேர்க்காதனாலே, சொத்தை வாங்கி குவிக்காதனாலே ஒரு நன்மை அடைய முடியாது. இது கர்த்தருடையது, இது கர்த்தருடைய வானம், கர்த்தருடைய பூமி. அவர் ஈவாய் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். இன்னும் பொருளாசைக்காரன் அதிகமாய் வாழ்ந்ததும் கிடையாது, அதிகமாய் வாழ்ந்ததும் கிடையாது. நான் சின்ன வயதிலே பார்க்கும் ஒரு மனுஷன் வந்து சரியான மனநிலைமை கொஞ்சம் பாதித்த மனுஷன். இப்படி இந்த மனநிலைமை பாதித்த மனுஷர்கள் கோடிக்கணக்கான ஆஸ்தி உள்ள பாரம்பரிய பணக்காரன், ஒரு பாரம்பரிய பணக்காரன். இவர் புத்தியினமாய் எப்போது ஒரு குதிரை வண்டியில தான் யாத்திரை பண்ணி கொண்டே இருப்பார். ஒரு குதிரை ரதத்தில் தான் அதிகமாக யாத்திரை பண்ணி கொண்டிருப்பார். அவரை பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு தோற்றம், வித்தியாசமான ரூபம் உள்ள மனுஷன். இவர் பார்த்தீங்க சொன்னா பல இடங்களுக்கு போய் தோற்றுதான் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் அழித்து வருகிறார். கடைசியாக ஒரு இடத்துல சைங்கில், கேரளாவில் சைங்கில் ஆற்றிங்கல் பக்கமாக சுமார் திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு 42 கிலோமீட்டர் உள்ள ஒரு இடத்துல வந்து சில இடத்தை வாங்கி அங்கே வந்து அவர் ஒரு வீட்டை கட்டுறது வந்து சொன்னா ஒரு மனுஷன் தங்குற வீடா இருக்காது, வித்தியாசமான ஒரு கோணத்துல ஒரு வீட்டை கட்டி அதிலே வாழுக ஒரு மனுஷன். தானாகவே சமைத்து தானாகவே புசித்து அந்த குதிரைகளை மேய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அவருக்கு புத்தி சொல்ல யாரும் இல்லை, ஞானத்தை கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை, அறிவை கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை. அவர் பெரிய பாரம்பரிய பணக்காரன். அவர் கையில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை செலவழித்து அந்த வித்து வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு மனுஷன். ஒரு பக்கமாய் பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுவாங்க, ஒரு பக்கமாய் பைத்தியக்காரன் சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அவரை குறித்து. நாங்களும் சின்ன ரொம்ப வாலிப பிராயம். அந்த நாட்களிலே இவருக்கு ஆஸ்தியை ஒரு மனுஷன் ரகசியமாய் பேசி எடுத்து அந்த இடத்துல கடைசி காலத்தில் அவ்வளவு ஆஸ்தி தான் உண்டு. அந்த சொத்தை ஏதாவது ஒரு முக்கால் வாசியை அபகரித்து கொண்டாங்க. கொஞ்சம் விலை கொடுத்து, கொஞ்சம் கிராயத்தை கொடுத்து அந்த பொருளாசைக்காரர்கள் அந்த சொத்தை அபகரித்து கொண்டார்கள். சொத்தை அபகரித்து அவர்கள் எடுத்து வீட்டை கட்டி அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். இதிலே நடுவில் நின்ற ஒரு மது என்று சொல்ல ஒரு மனுஷன் உண்டு. இவன் தான் இதுக்கு காரணம். இப்படி உள்ள கேவலமானவர் தங்கள் வாழ்வதற்காக, தங்கள் சுகமாக இருப்பதற்காக, தங்களுடைய பிள்ளைகள் சுகமாக இருப்ப, தங்களுடைய வாழ்வாதாரம் விஸ்தாரப்படுத்துவதற்காக இப்படி கேவலமாய் இந்த இந்தியாவில் திரளான மக்கள் உண்டு, அநேக கிறிஸ்தவர்கள் கூட உண்டு. எப்படியாவது ஏமாத்தி ஏதாவது செய்து பணத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லி திரளான கள்ளர்கள் சபையிலும் உண்டு. இவர்களை எல்லாம் கர்த்தர் தண்டிப்பார். உனக்கு எதை வைத்திருக்க அதுதான் உன் ஜீவிதமா இருக்கணும். தேவன் தராதது ஒன்று உனக்கு தேவை கிடையாது. ஆனபடி பொருளாசைக்காரர் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். நான் சில ஆண்டுகள் கழிந்து நான் அந்த இடத்தை பார்வையிட போனேன். போகும்போது நான் விசாரிக்கும் போது
இங்க ஒரு சாய்ப்பு இருந்தாரு, நல்ல மனுஷன், யாருக்கும் தீமோன்னு செய்ய மாட்டார், தன்னுடைய காரியம், தன்னுடைய சாப்பாடு, தன்னுடைய வாழ்க்கை, அவ்வளவுதான். நான் கேட்டேன், இங்க ஒரு மனுஷன் சாய்ப்பை போல இருப்பாரு, அவர் எங்க என்று கேட்டபோது, ஐயோ, அவர் இந்த இடத்தை எல்லாம் விற்று அனாதை இடத்துக்கே போய்விட்டார், ஒரு அநாத சாலைக்கு தள்ளப்பட்டதை போல ஆகிவிட்டார். அவருடைய ஆஸ்தியெல்லாம் இந்த மது இவர்களெல்லாம் வாங்கி, சின்ன விலைக்கு வாங்கி அவரை இந்த இடத்தை விட்டு விரட்டி அடித்து போன்றார். மனுஷா, அவனுக்கு நீ புத்தி சொல்ல வேண்டியவங்க, அவனை வாழ வைக்க வேண்டியவங்க, அவனுக்கு வாழ இடம் கொடுக்க வேண்டியவங்க, அவனை நேசிக்க வேண்டியவங்களை, அவனை அன்பு வைக்க வேண்டியவங்க, அவனுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய மனைவி இல்லை, தாய் இல்லை, யாரும் இல்லை, இல்லாதபடி அவன் ஆஸ்தியை வாங்கி கள்ளக்கணக்கு போட்ட கர்த்தர் உன்னை விடுவாரா? உனக்கு மரண ஆக்கினை அல்லவோ வைத்திருக்க. ஆனபடி அவன் நிர்வாணிய போனது போல தன் குதிரையும் தன் வில்வண்டியும் தன்னுடைய ரதமும் எல்லாத்தையும் விற்றுவிட்டு, தனக்கு இருந்த வீடுகள் எல்லாம் விற்றுவிட்டு கடைசியாய் ஒரு அநாத விடுதலை போய் சரணடைந்து விட்டார். ஒன்றுமில்லை, பாப்பா சொட்டு. இந்த சொத்தை எல்லாம் எடுத்தவனும் வாங்கி கொடுத்தவனுமாய் இருக்கார் மது. நான் கேட்கிறேன், மது எங்கே இருக்கார் என்று கேட்டபோது சொல்றாங்க, மது மரித்து போனார். மது சின்ன வயதிலே மரித்து போனார். அன்பான தேவனுடைய பிள்ளை, நீ உண்டாக்கின பணம் எங்கே? நீ உண்டாக்கின ஆசீர்வாதம் எங்கே? நீ உண்டாக்கின ப்ராப்பர்ட்டி எங்கே? நீ மரித்த பின்பு உன்னோடு எது வரும்? நீ மரித்த பின்பு எது உன்னோடு வரும்? நீ நன்மை செய்வதற்கு பூமியிலே கர்த்தர் உன்னை சிருஷ்டித்திருக்க. நீ நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் இயேசு கிறிஸ்துவும் உன்னை இந்த பூமியில சிருஷ்டித்து, நீ கிறிஸ்துவின் அடிச்சுவடை தொடர்ந்து வருவதற்காக அவர் ஒரு மாதிரியை காண்பித்து போனார். நீ அதையெல்லாம் விட்டு சபையை நேசிக்காம, அன்பரை நேசிக்காம, இப்படி உள்ள மக்களை நேசிக்காம, ஒரு ஆகாவை போல பொருளாசையினாலே அவனுடைய ஆஸ்தியை எடுத்து நீ மரித்து போனாயே. உன் ராஜ்யம் புழுக்களுள்ள இடத்துல அல்லவா? உன் ராஜ்யம் புழுக்களுள்ள இடத்துல அல்லவா? உன் ராஜ்யம் அக்கினி நிறைந்த இடம் அல்லவா? இதை சிந்தித்துப்பார். ஆனபடி தேவனுடைய பிள்ளை, ஐஸ்வர்யத்திலே வாழ வேண்டும் என்று, பொருளாசையில வாழ வேண்டும் என்று, பொருளை சேர்த்து 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 மற்றவர்கள் ஒருவரும் வாழக்கூடாது என்று சொல்லி கெட்டி காக்க நீ ஆபத்துக்குள்ளே போகாதே. போதும், அதிலே நன்மை செய்து வளரப்பா. அநேக பாஸ்டர்ஸ்கள், அநேக பெரிய ஊழியக்காரர்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி, உங்க திறமைகளை ஸ்டாண்ட் பண்ணி வெளிப்படுத்தி, அடையாளங்கள் அதிசயங்களை நீங்கள் செய்ததை வெளிப்படுத்தி, எங்கள் அற்புதம் அடையாளங்கள் நடக்கிறது என்று சொல்லி ஜனத்தை அழைத்து, பொருளாசைக்காரனே பொருளாசைக்காரனே, பல இடத்திலும் ஜனத்தை கூப்பிட்டு, இங்கே தான் இயேசு இருக்கா, இங்கே தான் இயேசு இருக்கா, இங்கே வந்தால் எழுப்பது நடக்க போது, எழுப்பது உண்டு, வாங்கள் என்று சொல்லி கூப்பிட்டு 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 உன் மந்தை வருகின்ற ஜனம் மரித்து கொண்டிருக்கார்களே. நீ ஸ்டுடியோ கட்டுவதற்கும், ப்ராப்பர்ட்டி உண்டாக்குவதற்கும், 100 ஏக்கர் நிலத்தை வாங்குவதற்கும், மண்டபங்களை கட்டுவதற்கும், பெரிய உயர்ந்த சபை கட்டுவதற்கு ஆண்டவர் சொன்னாரோ? பெரிய உயர்ந்த மாளிகை கட்ட சொன்னாரோ? இல்ல, இங்கத்தான் இயேசு வருவார் என்று சொல்லுகிறையே, பேதம் பொய் ஆயி போச்சோ? 1 2 3 பேர் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எல்லா இடத்திலும் வருவேன் என்று சொன்னாரே. அருமையான விசுவாசியே, ஏழை சபைகள் தப்பும், சின்ன சின்ன கூடாரங்கள் ரட்சிக்கப்படும், பட்டினி வறுமையில் உள்ளவன் ரட்சிக்கப்படுவான். பணக்கார மேதையான சபையே, பணக்கார கூட்டமே, பொருளை மீண்டும் மீண்டும் சேர்த்து சேர்த்து நீ அலௌன்ஸ் பண்ண உடன் 100 கோடி 200 கோடி எத்தனை கோடி பணமும் உன் கையில வரும், அது ஆபத்து, அது டேஞ்சர் சிச்சுவேஷன். உன்னை ஒரு பக்கமாய் பிசாசு கையில வச்சிருக்கார், ஒரு பக்கமாய் கிறிஸ்து உன்னை வச்சிருக்காரு. எந்த அறிவு வேணுமானாலும் எடுத்துக்கிடலாம் சுவிசேஷத்தினால. பணத்துக்கு ஏற்றபடி அறிவு உண்டாகும், பொருளுக்கு ஏற்றபடி அறிவு உண்டாகும், வாவிக்கு ஏற்றபடி அறிவு உண்டு, மாம்சத்துக்கு ஏற்றபடி சுவிசேஷத்தை எடுத்துக் கொள்ளலாம். ஒரு காமன் சுவிசேஷத்தினாலே நிற்காது.
ஒரு காமன் சுவிசேஷத்தினாலே சபை நிற்காது. அவனுடைய உயர்ந்த இடத்தில் இருக்கிற பொருளாசைக்காரனே, உன் லட்சியங்களை மாத்திர நிறைவேற்றுவதற்கு பொருளாசைக்காரன், இன்றைக்கு மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். சிறுமையான சபைகளுக்கு ஆத்மா போற்றும். நீ பெருமிதம் கொண்டு கூப்பிடாதே. உன் ஜனம் வந்து செத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன் ஆலயத்துக்குள்ளே, உன் வெளி கிரவுண்டிலே ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்றது, நான் சொல்லுவபடி செய்கிறவனே பிழைப்பான், மற்றபடி பிழைக்க மாட்டான் என்று சொல்லுகிறது. நீ ஆபத்துக்குள்ளே விழுந்து விடாது. பொருளாசைக்கார ஊழியக்காரர்கள், பொருளாசைக்கார விசுவாசிகள், பொருளாசைக்காரர்கள் தாங்களே மாத்திரம் வாழ வேண்டும் என்று மீடியாலும் பல இடத்திலும் தங்களை வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு பிரியமாய் வாழ வைக்கிற பிரியர்கள். அவர்கள் உன்னை பார்க்கிறார்கள், இயேசுவை பார்க்கவில்லை. இன்றைக்கு வார்னிங்கா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், எச்சரிப்பாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், உனக்குள்ளும் இருக்கிறார். எனக்குள்ள ஆவியானவர் சொல்றதெல்லாம் பாடுகளை, நிந்தைகளை குறித்து தான். சோப்பு போட்டு போகாதே, காமன் மெசேஜை கொடுக்காதே, கடிந்துகொள். அவர்களை கொண்டு கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி செய்து கிறிஸ்துவின் சரீர வளர்ச்சியாய் மாற்ற உனக்கு முன்னே ஆத்துமாக்கள் வருகிறார்கள். ஏதோ ஒரு பஞ்சங்க கதை அடித்து மக்களை வஞ்சிக்காதே. அறியாத வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனம் உன்னை பார்க்க வருகிறார்கள். இயேசு சொல்றது, இந்த ஆலயம் தேவ ரூபமாய் மாற. நீ பெரிய மண்டபம் கட்டினாலும், பெரிய சாலமனை போல ஏதோ ஒன்று கட்டினாலும், சரியாய் நீ நடத்தாவிட்டால் நீயும் அக்கனை தீர்ப்பு. நீயும் வெட்டப்படுவாய், அவர்களும் வெட்டப்படுவார்கள். பொருளாசைக்காக இருக்க நீ மனந்து கண்ணீரோடு நாங்கள் விதைக்கும். எங்கள் சபைகளுக்கு கண்ணீரோடு விதைக்கும். இயேசுவின் முகத்தை பார்க்கிறோம். அவருடைய கண்ணீர், அவருடைய வேதனை பார்க்கிறோம். அவர் உன்னை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு தலைவர்களே, தமிழ்நாட்டிலே ஆரோக்கியமானவர்களே, தமிழ்நாட்டில் ஊழியக்காரர்களே, மாயமாய் நடத்துகிறவனே, உனக்காகவும் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் லட்சியங்களை நிறைவேற்றும்படி ஓடுகிறவனே, தவறான பாடலை பாடி ரசிக்க வைத்து வஞ்சிக்கிறவனே, சப்ஸ்கிரைபர் கூடுவதற்காக அல்ல, தேவனுக்கு ஏற்ற துக்கம் உனக்குண்டா? பொருளாசைக்காரர்கள் இருக்கின்ற விசுவாசிகள், பொருளாசைக்காரர் இருக்கின்ற ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தையின்படி மனம் திரும்ப. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.